வணக்கம். பக்கவாதம் வருவதற்கான முக்கிய காரணங்களை சிலவற்றை கூறுகிறேன். அதாவது டென்ஷன் அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிர்ச்சியான விஷயங்களை நாம் கேட்டால் உடனடியாக இது போன்ற பிரச்சனைகள் வரும். அதாவது உடலில் பிரச்சனைகள் இருந்தால் அதிர்ச்சியான விஷயங்களை கேட்கக்கூடாது. இப்பொழுது கூட எனக்கு காலிங் பெல்லை 2-3 முறை அடித்தாலோ அல்லது உறங்கும்போது வேகமாக தட்டி எழுத்தார்கள் என்றால் இரத்த கசிவினால் தலை முழுவதும் பாரமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாகும். அப்பொழுது எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. மன அழுத்தம் இருக்கக்கூடாது, மன கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, கடன் தொல்லைகள் இருக்கக்கூடாது, காதல் தோல்வி இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. பிறகு தவறான செயல்களை ஏதேனும் மேற்கொண்டால் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம், பதட்டம் இது போன்ற பிரச்சனைகளாலும் இது போன்ற பிரச்சனைகள் வரும். அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளும் மேற்கொண்டு அடுக்கிக் கொண்டே போகும்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பிறகு தவறான உடற்பயிற்சிகள், பிறகு முதுகு தண்டு அழுத்தம் தரக்கூடிய பயிற்சிகளை அனைத்தையும் செய்து முதுகு தண்டுகளில் அப்படியே உங்களுக்கு வலி வேதனைகளை அடிக்கிக் கொண்டே செல்லுவீர்கள். அதனால் இது போன்ற பிரச்சனைகள் வரும். உடலில் இரத்தம் குறையக்கூடாது, நீர் குறையக்கூடாது, காற்று குறையக்கூடாது. இது குறைந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் வரும். இவை அனைத்தையும் தவிர்த்து சிறப்பாக வாழுங்கள். இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் சேரும்போது, அதாவது கடன் பிரச்சனை, காதல் தோல்வி, இவை ஒவ்வொன்றும் சேர்க்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். அந்தந்த பிரச்சனைகளை அப்பொழுது தீர்த்து கொள்ளுங்கள் முடிந்தவரை. வணக்கம்.